புதிய குற்றவியல் சட்டங்கள் இதனை மாநில அளவில் அதற்கான விஷயங்களை உருவாக்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயண தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்திருக்கிறார் முதலமைச்சர். இந்த குழுவிற்கான அவசியம் என்ன என்று பார்த்தால், இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கான எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு முன்வைத்த போது மாநிலங்களோடு இது சார்ந்த எந்த கலந்தாலோசனையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்ற தன்னுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார். அதனுடைய நீட்சியாக இங்கு குற்றவியல் சட்டங்கள் இங்கு ஏற்றாற் போல உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை இந்த ஒரு நபர் குழு கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவிக்கும் போது, பொதுப்பட்டியலில் இந்த கிரிமினல் லா, அதாவது குற்றவியல் சட்டங்கள் இருப்பதை தொடர்ந்து இது சார்ந்த ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் தரப்பில் இதில் பெருவாரியான எதிர்ப்புகள் காண்பிக்கப்பட்டு உண்ணாவிரதம், போராட்டம், பேரணி என்ற போராட்டங்கள் எல்லாம் கையெழுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த குழுவினுடைய பரிந்துரை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்து வருகிறது. இவற்றையெல்லாம் முக்கியமான செய்திகளாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள். நியூஸ் 8 தமிழ்நாடு. பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில சொல்லிக் கொடுக்கணும். காவலர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் குற்றங்கள் குறையும் எனவும் அறிவுறுத்தினார். காவல்துறை உயரதிகாரிகளை மாற்றுவதால் சட்டம் ஒழுங்கு சரியாகாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ், நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் என்றார். ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அரசுக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் அரசுக்கு எந்தவித கெட்ட பெயரும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 3 நாட்களாக போதிய பாதுகாப்பு அளித்த முதலமைச்சருக்கு நன்றி என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். துரோகம், பொய்மை, செய்நன்றி மறத்தல், வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னை விசுவாசமற்றவர் என கூறியது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எந்த அளவிற்கு விசுவாசமாக இருந்தேன் என்பதை அவரே பலமுறை தெரிவித்துள்ளார் என குறிப்பிட்டுள்ள ஓபிஎஸ், தன் விசுவாசம் குறித்து பேச 10 தோல்வி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என விமர்சித்துள்ளார். பொய்மையின் மொத்த உருவம் துரோகி எடப்பாடி பழனிசாமி என்றும், முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு பரிந்துரை செய்தவருக்கு துரோகம் செய்தவர் இபிஎஸ் என்றும் சாடினார். 4 ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம் செய்தவர் இபிஎஸ் என தெரிவித்த ஓ. பன்னீர்செல்வம், கட்சிக்கு தானும் ஆட்சிக்கு இபிஎஸ் என்றும் கூறித்தான் இணைவதற்கு தூதுவிட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மாறாக கையெழுத்திடும் அதிகாரமுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தனக்கு தர வேண்டும் என நிபந்தனை விதித்தார் இபிஎஸ் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் நலன் கருதியே நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதாக அறிக்கை மூலம் விளக்கமளித்துள்ள ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார் என கூறியுள்ள ஓபிஎஸ், வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியமைக்க வேண்டும் என்றால் தலைமை மாற்றப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.